பிஜேபி ஜெயிச்சா இவிஎம் டேம்பர். நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? தமிழ்நாட்டில் அப்ப யார் டேம்பர் பண்ணா? இல்ல சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் யாரோட டேம்பர் பண்ண சொல்லுங்க. அப்ப யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்? எமர்ஜென்சில இந்த திமுக கதையா சொல்லும் அதிகாரத்தை எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணாங்க. இந்தியாவில் அதிகமான கட்சிகளை ஆட்சியை கவிழ்த்தது ஃபார் நோ ரீசன். உத்தரப்பிரதேசில் பாபர் மசூதி இடிக்கப்படுது. உத்தரப்பிரதேசில் கல்யாண் சிங் அரசை கலைக்கிறீங்க, நியாயம் நான் புரியுங்களா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு உன்னால. குஜராத் அரசை ஏன் சார் கலைக்கிறீங்க? ஹிமாச்சல் அரசை ஏன் சார் கலைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? அப்ப ஆட்சி கலைப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கான்ஸ்டிடியூஷனை மிஸ்யூஸ் பண்ணது முழுக்க முழுக்க காங்கிரஸ். பாதிக்கப்பட்ட கட்சி திமுக. மிசான காங்கிரஸ் கட்சி தலைவர் எல்லாம் போய் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் போய் பார்த்தாங்க. அதுல வந்து மிசால ஜெயிலில் இருந்ததை வந்து தத்ரூபமா எடுத்து போட்டுருந்தாங்க. யார் காலத்தில் இருந்தாங்க? இப்ப என்ன எமர்ஜென்சியா நடக்குதுன்னு அவங்க டிஎம்கே 100 முறை சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு? பூரா பண்ணது காங்கிரஸ். இவங்க கொஞ்சம் துஷ்பிரயோகம் பத்தி பேசிட்டு இருக்காங்களா? ஒரு கேஸ்ல அவங்க யாரா விடுதலை வாங்கி வந்திருக்கட்டும். திரு செந்தில் பாலாஜி கேஸ்ல, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல, திரு ஹேமந்த் சோரன் கேஸ்ல இவங்க மிரட்டுறாங்க. லாலு பிரசாத் கன்விக்ஷன் சார். ஜெயலலிதா கேஸ்ல கன்விக்ஷன், லாலு பிரசாத் கேஸ்ல பெயில்ல இருக்காங்க சார். ராகுல் காந்தியே பெயில்ல இருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? பெயில் யார் கொடுக்குறா? நீதிமன்றம். இவங்க கொடுக்குறாங்களா? அவங்க வந்து கேஸை வந்து இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கேஸே கிடையாது. கூண்டாஸ் ஆக்ட்ல வந்து இப்போ வந்து போட்டாங்களா இல்லையா? சவுக்கு சங்கருக்கு வந்து ஒருத்தர் ஆமான்னார், ஒருத்தர் இல்லைன்னார், ஜட்மெண்ட் சொன்னார். அது மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இந்த கேஸே கிடையாதுப்பா, சிபு சோரனை ஹேமந்த் சோரனை விடுதலை பண்றேன். இது எவ்வளவு நேரம் ஆக போகுது? யாருக்கு கேட்டுருவா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. கேஸை நல்லிஃபை பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெயிலே போடல. அவர் வந்து நான் எனக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்றார். என்ன கேஸே வந்து எனக்கு நல்லிஃபை பண்ணுங்கன்றார். வச்சுக்கப்பான்னு சொல்லுங்க. எவ்வளவு நேரம்? யார் தடுத்துருவா? சுப்ரீம் கோர்ட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொன்னாங்கல்ல. யார் மிஸ்யூஸ் பண்றா? இவ்வளோ பியூட்டிஃபுல்லான எலெக்ஷன் கமிஷனை இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தா, இவிஎம் மிஷினை இவங்க டேம்பர் பண்ணியிருந்தா உங்களுக்கு இவ்வளவு சீட் கிடைச்சிருக்குமா? பிஜேபி ஜெயிச்சா இவிஎம் டேம்பர். நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? தமிழ்நாட்டில் அப்ப யார் டேம்பர் பண்ணா? இல்ல சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் யாரோட டேம்பர் பண்ண சொல்லுங்க. அப்ப யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்? பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வந்து ஈஸியா சொல்லிட்டு அண்ணன் செல்வப்பந்த முந்தானே தெரியும் சொல்லிட்டு இருக்காரு. கவுண்டிங் ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க பங்குச்சந்தை எப்படி பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் ரைட். நீங்க எப்படி செஞ்சீங்க? 40-40 யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க? எப்படி அவங்க வந்து 240 சீட் வந்து நிக்கிறாங்க? யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க? எலெக்ஷன் கமிஷனுடைய நியூட்ரலிட்டி கற்பனை பண்ண முடியாது. டிஎன் சேஷன் வந்து ஆகச்சிறந்த எலெக்ஷன் கமிஷனரா? அவருடைய சிறவை உடைச்சது யார் சார்? நரசிம்மராவ். இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் சார். இன்னைக்கு 3 பேர் எப்படி வந்தாங்க? அவர் கொண்டு வந்தார் சார். நான் சொல்றேன் இன்னைக்கு எலெக்ஷன் வையினாரு நரசிம்மராவ். லெட்டர் போடுறாரு அவர் அபிஷியலா 25ஆம் தேதி எலெக்ஷன் வையும். பாஸ் அதை நாங்க முடிவு நீங்க முடிவுனா பதில் கேட்டார். ஓஹோ நீ அவ்வளவு பெரிய ஆளா போடுறா 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே மெஜாரிட்டி தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 எலெக்ஷன் கமிஷனர் கூட போட்டு 3 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கணும். அதுல வந்து யுனானிமஸா முடிவு எடுக்கணும். 2 பேர் சேர்ந்து எடுத்தா அதான் மெஜாரிட்டின்னு ஒரு ரெக்கையை வெட்டி விட்டார். நீங்க பேசுறீங்களா இன்ஸ்டிடியூஷன் மிஸ்யூஸ் பண்றத பத்தி? டிஎன்சிஎஸ் செயல்பாடு நீங்க மறுத்துட மாட்டீங்கல்ல? எந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க கெடுக்கல.